மகனுக்கு பிறந்த நாள் விழா என்று வரிகேட்டு வந்தார்கள். உன் தாத்தா மக்களை தூண்டினார், மன்னரையை பழித்தார் என்று குற்றம் சாட்டி கொன்று விட்டார்கள். மதனார் கொன்று விட்டார்கள். இந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுகளுக்கே தீர வேண்டும். இந்த சண்டாளர்களுக்கு சாவு மொழி அடித்தே தீர வேண்டும். நியாயத்திற்கு நீதி கேட்க வேண்டும் விஜயா, நீதி கேட்க வேண்டும். எவனும் இப்படி கோழையாக இருக்க மாட்டோம். இவனை பாதுகாப்புடன் வைத்திருந்தார். வேண்டிய வசதிகளும் செய்து கொண்டார். அங்கே மன்னர் இருக்கிறாரே, எப்படியாவது மன்னரின் காலை பிடித்து வாரிவிட வேண்டியதுதான். இப்போது நான் தான் அரசன். ஆஹா, ஆசனத்துக்கேற்ற ஆள், ஆளுக்கேற்ற அழகு. ஆனால் அழகில் ஒரே ஒரு குறை. என்ன அது? மாங்கனி. இவனுக்கு மாலை சூட்டி என் பக்கத்திலே அமர்த்திக் கொண்டார். என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு. தளபதியாரே, தர்பாரில் தங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் என் எதிர்காலத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன். தங்கள் எதிர்காலமே தர்பாரில் தானே இருக்கிறது. நமது மாமன்னரை, குமரி நாட்டின் குலவழக்கை கொலை செய்ய முயன்ற குற்றத்திற்காக விஜயன் என்ற இந்த வாலிபனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. விலங்குகளை அகற்றுங்கள். அரசே, இவன் குற்றவாளி. அரசே, இவர்களை மன்னிக்கவே கூடாது. நாட்டிலே வேகமாக பரவி வரும் விஷ கிருமிகள். இதோ நிற்கிறானே, இவன் கூட்டம் போட்டு பேசியே நமக்கு குடிமறிக்க நினைத்தவன். ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும் என்று ஆரவாரம் செய்தவன். கும்பி எரியுது, குடல் கருகுது, குதூலம் ஒரு கேளா என்று கூப்பாடு போட்டவன். அக்கிரமம் அரசே, நமது ஆட்சிக்கு எதிராக மக்களை மாற்றியவன். மக்களை மட்டுமல்ல, ஒரே இரவில் என்னையும் மாற்றியவன். இது நாடல்ல, கடும் புலி வாடும் காடு, குற்றமில்லார் உயிர் வரிக்கும் கொடியோரின் வீடு என்று உணர்த்தியவன். இது அரியாசனம் அல்ல, மக்களின் குறைகளை அறியாத ஆசனம். நான் பிடித்திருந்தது செங்கோல் அல்ல, கொடுங்கோல், கொள்ளையர் சுமக்கும் கண்ணக்கோல் என்று உணர்த்திய உத்தமனவன். அரசே, என்ன இது? இவன் கொலை குற்றவாளி, தண்டிக்கப்பட வேண்டியவனுக்கா பாராட்டு. கொலை குற்றவாளிக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை.
தண்டனையை மாற்ற முடியாதா? நிச்சயமாக முடியாது. யாராக இருந்தாலும், மன்னராக இருந்தாலும் மாறவே மாறாது. அப்படியானால் தண்டிக்கப்பட வேண்டியவன் நான். பாதிக்கப்பட்ட இவன் என்னை கொல்லத்தான் வந்தான். ஆனால் என்னால், என் ஆட்சியால் செத்தவர்களின் தொகை எத்தனை தெரியுமா? ஆயுள் முடிந்தவர்கள் சாகத்தானே வேண்டும் மன்னவா. இல்லை. ஆனால் நீங்களோ கடன்பட்டார், கவலைப்பட்டார், காலத்தை முடித்துக் கொண்டார் என்று கதை கட்டினீர்கள். பசியால், பஞ்சத்தால், பட்டினியால் தங்களது கொஞ்சம் குழந்தைகளை, கோலமையில் செல்வங்களை குளத்திலும் குட்டையிலும் தூக்கி எறிந்தார்கள் தாய்மார்கள். அது நீங்கள் குடும்ப தகராறு என்று கூசாமல் பொய் சொல்லி என் கண்களை கூடாக்கி விட்டீர்கள். கொடியவர்களே, அரசே, இவன் உங்கள் மனதை கூட கெடுத்து விட்டான். இல்லை, என்னை பண்படுத்தி விட்டான். மக்களில் ஒருவன், மக்களின் குறை தெரிந்தவன், மக்களோடு வளர்ந்தவன் தான் இந்த இடத்தில் அமர வேண்டும். அப்படிப்பட்டவன் கிடைத்து விட்டான். அவன் இவன்தான். இது அநியாயம். உட்கார் விஜயா. மக்களின் குறை தீர்க்க மனத்துணிவு தேவை. மன்னனோடு போராடினால் மரணம் நிச்சயம் என்று அறிந்தும் இவன் அஞ்சவில்லை. இவன் ஒரு சுத்த வீரன், பட்டாளியின் கூட்டாளி. அரசே, என்ன இருந்தாலும் அவன் கொலை குற்றவாளி. நான் மட்டும் யார்? பல படுகொலைகளுக்கு காரணமானவன். ஆனால் நீங்கள் என்னை தண்டிக்க முடியாது. ஆண்டவன் தான் தண்டிப்பான் என்றால் அவன் இங்கு வர முடியாது. என்னை நானே தண்டித்துக் கொள்ளுவேன். என்ன இது? அழாத மாங்கனி, அழாது, அழாது. விஜயா, இந்த நாடு நீ பிறந்த அன்னை பூமி. உன்னைத்தான் நம்பி கிடக்கிறது. நீதான் இந்த நாட்டை ஆள வேண்டும். நீதான் மன்னன். வேண்டாம், இது அரச கட்டளை. மக்களுக்காகத்தான் ஆட்சி. மக்கள் உன் பக்கம் இருக்கிறார்கள். ஆகவே இந்த குமரி நாட்டை குறையில்லா நாடாக ஆக்க வேண்டும். இது உன் கடமை. விஜயா, இவள் என் மகள் மாங்கனி. இனி இவள் உன் தங்கை. இவளையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன். விஜய மன்னன். உங்க அத்தா இந்த நாட்டுக்கே ராஜாவாயிட்டாரு. யார் கேட்டா அதெல்லாம்? அவருக்கு பதவியும் வேண்டாம், பட்டமும் வேண்டாம். அவர் எனக்குத்தான் ராஜா, எனக்குத்தான் சொந்தம். இல்லடி, இனிமே அவரு இந்த நாட்டுக்கு சொந்தம். எல்லாருடைய வீட்டுக்கும் அவரு தெய்வம். ஆமா, அவர் இல்லாதவங்களோட ஏக பிரதிநிதி, ஏழைகளின் மொத்த வாரிசு, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே ஏற்றப்பட்ட ஒளி விளக்கு. அண்ணன் அண்ணன் உரிமையை அழைச்சவரை இனிமே மன்னன் மன்னனு பெருமையா கூப்பிட போறோம். காலம் மாறி போச்சுடி. அண்டாடம் காட்சிக்கும் அரசால உரிமை உண்டு. நீ பயப்படாதே மதனா. உங்க அத்தா சிம்மாசனத்துல ராஜாவா ஆஃபராரு. நீ பட்ட தரச்சியா பக்கத்துல உட்கார்ந்து இருப்ப. நாங்க அதை பார்த்து ஆனந்தத்துல அப்படியே சொல்லி குடிப்போம். ராணி மதனா வாழ்க, ராணி மதனா வாழ்க, வாழ்க, வாழ்க. எல்லாமே அழிந்தது. அண்ணன் துளைந்தான். மாங்கனி என்னை மணப்பார் என்று மணப்பால் பிடித்தேன். நாடு நமக்கே என்று நம்பி கிடந்தேன். எங்கிருந்தோ வந்தான், என்னை ஏமாற்றி விட்டான். கவி உலகின் திருவுருவே வாழ்க, கலை உலகின் பெருநிலவே வாழ்க. செந்தமிழே, சிந்தனையே, பண்பே, பாசமே, நீ வாழ்க. அண்ணா வாழ்க. அன்பு தங்கையே, குமரி நாட்டிலே நம் தாய்மாமன் பூமியிலே கொலை விழுந்து விட்டது. அமுதா, கொலை விழுந்து விட்டது. என்ன? மாமனை மாய்த்து, மக்களை ஏய்த்து, மகுடத்தை பறித்து மன்னனாகி விட்டான் ஒரு எத்தன். பயங்கரமான பகற்கொள்ளை, பஞ்சமா பாதகத்தை மீஞ்சிவிட்ட பகிரங்க மோசடி, அரசகுல தர்மமே அழிந்து விட்டது. இளவரசி அழிந்து விட்டது. வாருங்கள் ஆசானே, அந்த புரட்சியை நடத்திய புதியவன் யார் என்று தெரியுமா? யாராயிருந்தால் என்ன,
அடியோடு அழிக்கப்பட வேண்டிய விஷப்பூண்டு. உன் அனுமதிக்காகத்தான் வந்திருக்கிறேன். உடனே படையெடுக்கட்டுமா? அந்த பாவியை பழிதீர்க்கட்டுமா? சொல்லுமதா, சொல். போரா, தேவையில்லை. அங்கே சிங்கத்தை கொண்டு சிறு நரி ஆளுகிறது இளவரசி. அந்த நரியை அடக்க கரியும் பரியும் கொண்ட பெரிய போர்ப்படியா தேவை? வாளை எடுப்பதற்கு முன் ஓலை அனுப்புவோம். அண்ணா, குமரி நாட்டு இளவரசி தங்கமாங்கனி உனது வருங்கால பட்டத்தரசி. ஆகவே மாங்கனி குமரி நாடும் எனக்கே உரிமை. உடனே மணக்கப் போகிறேன் அவளை. ஒப்படைத்து விடு என்னிடம் என்று ஓலை அனுப்பு. அமுதா, அரசியலையும் சொந்த வாழ்வையும் ஒன்றாக்க வேண்டாம். தங்கைக்கு தவக்கோலம், மூத்தவனுக்கு மனக்கோலமா? இந்த அலங்கோலத்தை அனுமதிக்க நான் சுயநலக்காரன் அல்ல. முதலில் உனக்கு திருமணம் நடக்கட்டும், பிறகு என்னை பற்றி யோசிக்கலாம். ஏன்? இந்த நாட்டிற்கும் உனக்கும் துணையாக இருந்தது போதுமா? அண்ணா, நீயும் இந்த நாடும் என் இரண்டு கண்கள். இந்த இரண்டில் எதையுமே நான் இழக்க முடியாது. அமுதா, முதலில் நாடு, பிறகுதான் சொந்த பிரச்சனை. இதுதான் என் முடிவு. சரி, ஓலையை அனுப்பி விடுகிறேன். பதில் கிடைத்ததும் என்னை சந்தியுங்கள்.
மதனா, திறந்தாட்சி கரங்குவித்து என்ன புதுமையான வரவேற்பு? என்றைக்கு இருந்தாலும் தலைவி தலைவனுக்கு வணங்கித்தானே ஆக வேண்டும். அதுவே ஏன் முகத்து மூடிக்கொள்கிறாய்? அவளுக்கு வெட்கம் வந்து விட்டது. இப்போது எனக்கு பசி வந்து விட்டது மதனா. பசி, சாப்பாடு போடு. மதனா, நீ நான் தேவையில்லையே. போடி. மதனா, இந்த பக்கம். குமரி நாட்டின் புதிய மன்னருக்கு மணிமங்கலத்து இளவரசன் வில்லவன் மறைந்த மடன். குமரியின் மன்னரும் எனது மாமனுமாகிய மேகநாதர் மறைந்ததை கேட்டு அதிர்ச்சி அடைந்தோம். அதைவிட பெரும் அதிர்ச்சி நீங்கள் அரியணை ஏறிய செய்தி. மாங்கினி எனக்குரியவள். ஆகவே நாட்டையும் அவளையும் என்னிடம் ஒப்படைத்து விடுவதே அறிவுடைமை. தங்களது நேர்மையான பதிலை உடனே எதிர்பார்க்கும் வில்லவன். முடியலா, இதை நாம் அப்படியே மாற்றி எழுத வேண்டும். சொல்கிறேன், எழுத்து. குமரி மன்னா, கொடுங்கோலா, மாமனை கொண்டு நாட்டை அபகரித்த கொள்ளைக்காரா, மாங்கனியும் நாடும் எனக்கே சொந்தம். அவளை மீட்கவும் நாட்டை காக்கவும் படையோடு புறப்பட்டு விட்டேன். சதியால் அரசாள வந்தவனே, சாவதற்கு தயாராகிக் கொள். இங்கனம் வில்லவன். மாங்கனி விரும்பினால் திருமணத்தை நாமே நடத்திவிடலாம். ஆனால் இனி இந்த நாடு எந்த தனி மனிதனுக்கும் சொந்தமாக முடியாது. அரச கட்டளைப்படி இனி இந்த நாட்டை குடியரசாக்குவதான் எனது முதற்கடன். அமைச்சர் எங்கே? அமைச்சர் அவரை நாங்கள் சந்திக்கவே இல்லை. ஓலை கிடைத்தவுடன் பதறிப்போய் உங்களை தேடி வந்து விட்டோம். உடனே அமைச்சரை சந்தித்து நான் குறிப்பிட்டபடி ஓலை எழுதி உடனே என்னிடம் அனுப்புவீங்க. ஓலை எடுத்துச் செல்வது யார்? நான் முடிவு செய்து கொள்கிறேன். போய் சொன்னபடி செய்யுங்க.